நீதான் நீதான். என்னங்க சொல்லுங்க. அம்மா என்னாச்சு மாமா? என்ன என்ன சொல்ல வரீங்க சொல்லுங்க. மாமா சொல்லுங்க. ஆமாப்பா, கல்பனாதா. அருண கட்டிக்க போறவ. ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது கூட நீங்க இவ்வளவு கூப்பிட்டீங்களே. சொல்லுங்கப்பா. அப்பா என்னாச்சுப்பா? என்னன்னு சொல்லுங்கப்பா. எங்க சொல்லுங்கப்பா. அப்பா என்னங்க என்னப்பா? என்ன சொல்ல வரீங்க? எங்க மனசுல இருக்கிறத வாய் விட்டு சொல்லுங்க. சொல்லுங்கப்பா. சொல்லுங்கப்பா சொல்லுங்கப்பா. என்னப்பா? ஆமா, கல்பனாதான். அவ பேரை தவிர வேற எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. சொல்ல முயற்சி பண்ணுங்க. அத்தை போதும், மாமா இதுக்கு மேல தொந்தரவு பண்ணாதீங்க. மாமா எதையும் சொல்ல துடிக்கிறாரு, சொல்லவும் முடியாம தவிக்கிறாரு. பார்க்கவே ரொம்ப கொடுமையா இருக்கு. சொல்லுங்க சொல்லுங்கன்னு மாமாவை நம்ம தொந்தரவு பண்றது சித்திரவதை பண்ற மாதிரி இருக்கு. என்னால இதெல்லாம் பார்க்க முடியல அத்தை. ஐயோ, அப்பா அப்பா என்னங்க என்னங்க அப்பா அப்பா. அவர் என்ன சொல்ல வந்தார்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. உங்க கல்யாணம் நின்னு போச்சுன்ற கவலைதான் அவர் மனசை அடிச்சுக்கிட்டே இருக்கு. அதான் உங்க 2 பேரையும் தவிர வேற எதுவுமே அவர் வாயிலேந்து வரவே மாட்டேங்குது. சீக்கிரமே உங்க கல்யாணத்துக்கு நாள் குறிச்சிடணும். மா நீ பேசாம இருடா. இனிமே நான் உன் பேச்ச கேக்குற மாதிரி இல்லடா. அப்பாவை கீழே கூட்டிட்டு போங்க. சுந்தர் அம்மா நான் கூட்டிட்டு வா. சொல்றது கேளுங்கம்மா. வா. மாமா பாத்து மாமா. அண்ணி, அத்தை ஒவ்வொரு தடவையும் இப்படிதான் ஸ்ட்ராங்கா பேசுறாங்க. ஆனா அருண் ஏதாவது செஞ்சு மனசை கலைச்சிடுறாரு. இந்த தடவை அப்படி நடக்க கூடாது. நீங்க தான் ஏதாவது செஞ்சு எங்க கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். இல்லைன்னா நான் சொன்னதை செய்ய வேண்டியதா இருக்கும். ஹே கல்பனா, அவசரப்படாத. எல்லாம் சரியா நடக்கும், நீ என்ன நம்பு. நான் உங்களை தான் நீ நம்பிட்டு இருக்கேன். இந்த வாட்டி எந்த தப்பும் நடக்காம பாத்துக்கோங்க. ரெஜிஸ்டர் மேரேஜ் வரைக்கும் போனதுல இருந்து அருணுக்கு கொழுப்பு ரொம்ப அதிகமாயிருச்சு. ரஞ்சிதாவை அவ வீட்லயே போயிட்டு அடிக்கடி பார்த்துட்டு வரான். அத ஓப்பனா வேற சொல்றான். அவளை விடவே மாட்டேன்னு சொல்லாம சொல்லிட்டு போறான். ஏதாச்சும் செக் வைக்கணுமே, என்ன பண்ணலாம்? அருண், என்ன காலையிலேயே சாருக்கு என் ஞாபகம்? நான் எப்பவும் உன் ஞாபகமா தான் இருக்கேன் ரஞ்சிதா. அப்படியா? நம்பிட்டேன். நீ நம்பலனாலும் அதுதான் மேடம் நிஜம். என்ன உன்னை மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்றது இல்ல, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையிலுமே நான் இல்ல. என்ன என் வீட்டுல மட்டும் உன்னை ஏத்துக்கிட்டு இருந்தாங்கன்னா நீ எனக்கு காதல் மன்னன்னு பட்டமே கொடுத்துருப்ப. ஓ, அந்த அளவுக்கு காதல் மழை பொழிஞ்சிருப்பீங்களா? ஆமா கண்டிப்பா. இப்போ இல்லைனாலும் கூடிய சீக்கிரமே நீ அதை அனுபவிக்க தான் போற ரஞ்சிதா. நானும் அந்த நாளுக்காக தான் காத்துட்டு இருக்கேன். அது சரி, எதுக்கு ஃபோன் பண்ணீங்கன்னு சொல்லவே இல்லையே. சரி, இப்ப எங்க இருக்க? வீட்டை விட்டு கிளம்பிட்டியா? ஆமா.
ஆஃபீஸ்க்கு தானே போற? இல்ல நான் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போகணும். ஹாஸ்பிட்டலுக்கா? எதுக்கு? உடம்பு ஏதாவது சரியில்லையா என்ன உனக்கு? இல்ல அக்கா ஹெல்த் விஷயமா கொஞ்சம் டாக்டரை பார்த்து பேசணும். டெஸ்ட் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வந்துடுச்சான்னு கேட்கணும். சரி, ஹாஸ்பிட்டலுக்கு எப்படி போற? இப்போ நடந்து போயிட்டு இருக்கேன். மெயின் ரோட் போய் ஆட்டோ பிடிக்கணும். ரஞ்சிதா வேணாம், நானே உன்னை டிராப் பண்ணிடுறேன். இப்போ நீ எங்க இருக்க அதை சொல்லு. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அருண், நீங்க ஆஃபீஸ் கிளம்புங்க, நான் முடிச்சுட்டு வந்துடுறேன். அதெல்லாம் முடியாது. இன்னைக்கு முழுக்க ஐ எம் அட் யுவர் சர்வீஸ் மேடம். மேனேஜருக்கு டிரைவர் சர்வீஸ் பண்ண போறீங்களா? இல்ல, என் பொண்டாட்டிக்கு புருஷனா நான் சர்வீஸ் பண்ண போறேன். சரி, நீ கரெக்டா எங்க இருக்க அதை சொல்லு. சக்தி நகர் 3rd ஸ்ட்ரீட்ல இருக்கேன். சக்தி நகர் 3rd ஸ்ட்ரீட். ஓகே, நீ அங்கே நில்லு. கரெக்டா 5 மினிட்ஸ்ல அங்க இருப்பேன். வந்துடுறேன். பொண்டாட்டிக்கு சந்தோஷமா சர்வீஸ் பண்ண போறியா? உன் சந்தோஷத்தை எப்படி கெடுக்க போறேன்னு பாரு. போலாமா? 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 அண்ணா, அந்த பைக்கை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. சரிம்மா. ரஞ்சிதா, ஏன் எதுவுமே பேசாம வர? நான் கேட்காமயே என்ன கூட்டிட்டு போட்டுமான்னு கேட்டீங்கல்ல, நான் இன்னும் அந்த ஷாக்ல இருந்தே வெளியே வரல. எனக்கு இதெல்லாம் கனவா நிஜமானே தெரியல அருண். இப்ப பேச்சு வந்ததுல்ல? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அருண். எது, நான் டிரைவரா சர்வீஸ் பண்றது உனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கா? நான் அத சொல்லல அருண், புருஷனோட ஒன்னா பைக்ல போறது ஒரு பொண்டாட்டிக்கு சந்தோஷம் தானே. ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள எதுக்கு இவ்வளவு பெரிய கேப்? அத கொஞ்சம் ஃபில் பண்ணலாம்ல. இந்த கேப் நம்ம குழந்தைக்காக. ஓ ஓ மேடம், அவ்வளோ அட்வான்ஸா போயிட்டீங்களா? போலாம். ஹலோ, நானே உங்களை கூப்பிடணும்னு நினைச்சேன் சார். அதுக்குள்ள நீங்களே ஃபோன் பண்ணிட்டீங்க. ஏதாவது முக்கியமான விஷயமா? ஆமா சார், வித்யாக்கு ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கேன். அது கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். புரியுற மாதிரி சொல்லு கல்பனா.
அருணுக்கும் எனக்கும் சீக்கிரமே கல்யாணம் நடக்கணும், இல்லனா என் சாவுக்கு நீ உங்க அம்மாவும் தான் காரணம்னு நான் எழுதி வச்சுட்டு சூசைட் பண்ணிப்பேன்னு வித்யா மேல ஒரு பாம்பை தூக்கி போட்டுட்டேன். கல்பனா, வெரி குட், வெரி குட். ஆக்சுவலாக இதைத்தான் நான் உங்ககிட்ட எதிர்பார்த்தேன். இந்த கல்யாணம் எப்படியாவது நடக்கணும். அதுக்காக ஏதாவது ஒரு வழியில் நீ கல் எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்போதான் நீ நினைக்கிறத நடத்தி காட்ட முடியும். ம், அது சரி கல்பனா, இதுக்கு வித்யாவோட ரியாக்ஷன் என்ன? அவ எதுவும் சொல்லல சார். ஆனா ரொம்ப பயந்து போயிட்டான்னு மட்டும் தெரியுது. அவ அம்மாக்கும் சேர்த்து செக் வச்சேன்ல. அவ கண்டிப்பா அருணை டார்ச்சர் பண்ணி இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சிருவா சார். உன் நம்பிக்கை பழிச்சதுன்னா ஓகே. என்ன ஒரே இறைச்சலா இருக்கு? எங்க இருந்து பேசிட்டு இருக்க? வெளியே எங்கேயா இருக்கியா? ஆமா சார், வீட்டி ஹாஸ்பிட்டல் வரைக்கும் வந்திருக்கேன். கோமதி அட்மிட் ஆன ஹாஸ்பிட்டல் ஆச்சு. இவ எதுக்கு அங்க போனா? என்னாச்சு கல்பனா, உடம்பு சரியில்லையா? இல்ல சார், ரஞ்சிதாவையும் அருணையும் ஃபாலோ பண்ணி இங்க வந்திருக்கேன். எது? அருண் முன்ன மாதிரியே ரஞ்சிதா பின்னால சுத்த ஆரம்பிச்சிட்டான் சார். அடிக்கடி அவ கூடயே ஃபோன் பேசிட்டு இருக்கான். அவ வீட்டுக்கும் போயிட்டு வரான் சார். இந்த கல்யாணம் நடக்கணும்னு நான் ஒரு பக்கம் தவிச்சிட்டு இருக்கேன். இப்ப அவன் அவ பின்னால சுத்திட்டு இருக்கான். நான் எப்படி சார் சும்மா இருக்க முடியும்? அதான் அவங்க எங்கெல்லாம் போறாங்கன்னு ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அருணும் ரஞ்சிதாவும் அந்த ஹாஸ்பிட்டல் உள்ளதான் இருக்காங்களா? ஆமா சார். அவங்க எதுக்காக அங்க போயிருக்காங்கன்னு ஏதாவது தெரியுமா? எனக்கு தெரியலையே சார். ஏ, அறிவு இருக்கா உனக்கு? ஒரு வேலையை அறகுறையா தான் செய்வியா? ஃபாலோ பண்ணிட்டு போனவா அவங்க பின்னாடியே போனதானே அவங்க எதுக்கு வந்திருக்காங்கன்னு தெரியும். வெளியே நின்று இருந்தனா உனக்கு ஒரு மண்ணும் தெரியாது. உனக்கு நான் பின்னால போறதோ வேஸ்ட் தான் சார். டாக்டர் ரூம்ல உட்காந்து பேச போறாங்க. அவங்க என்ன பேசுறாங்கன்னு நான் எப்படி சார் தெரிஞ்சுக்கிறது? கல்பனா, அங்க இருக்கிற நர்ஸை பிடிச்சி விசாரிக்கலாம்ல. ஒவ்வொன்றையும் நானே சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் உனக்கு. எனக்கு அது தோணல சார். அது அவசியமாவும் படல. நீங்க ஏன் சார் இந்த விஷயத்துல இவ்ளோ டென்ஷன் ஆகுறீங்க? அவங்க எதுக்கு வந்தாங்கன்னு தெரிஞ்சு நம்ம என்ன சார் பண்ண போறோம்? இல்ல, அதை வச்சு ஏதோ ஒரு கேம் விளையாடலாம். அவங்கள அட்லீஸ்ட் பிரிக்க முடியுதான்னு பார்க்கலாம்ல. இங்க பாரு, உனக்காக தான் நான் இந்த அளவுக்கு யோசிச்சுட்டு இருக்கேன் கல்பனா. சரி, இப்ப வேணா நான் உள்ள போய் பார்க்கட்டுமா சார்? இல்ல இல்ல இல்ல, வேணாம், விடு, பாத்துக்கலாம். சொல்லுங்கம்மா. டாக்டர், என் அக்காவோட பிளட் சாம்பிள ஹைதராபாத்க்கு அனுப்பியாச்சா? அன்னைக்கே அனுப்பியாச்சே. அதோட ரிசல்ட்டும் வந்துருச்சு. அப்போ என் அக்காக்கு என்ன பிரச்சனை? அவ உயிருக்கு ஒன்றும் ஆபத்து இல்லையே? அதை இப்ப என்னால உறுதியா பதில் சொல்ல முடியாது. டாக்டர், நான் உங்ககிட்ட இருந்து பாசிட்டிவான பதில தான் எதிர்பார்த்தேன். ஆனா நீங்க பேசுறத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. உங்களை பயமுறுத்துறது என்னோட நோக்கம் இல்லம்மா. ஆனா இதான் ரியாலிட்டி. இந்த டெஸ்ட பொறுத்த வரைக்கும் 2 ஸ்டேஜ் இருக்குமா. நம்ம ரத்தத்துல பாக்டீரியா, வைரஸ் மாதிரி விஷக்கிருமி பரவி இருந்தா சில மார்க்கர்ஸோட லெவல் அதிகமா இருக்கும். ஆனா அந்த மார்க்கர்ஸோட லெவல் எப்படி இருக்கும்னு கண்டுபிடிக்கிறது தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். அதோட ரிசல்ட் தான் என் கையில இருக்கு. நான் சஸ்பெக்ட் பண்ண மாதிரியே மார்க்கர்ஸோட லெவல் எல்லாமே அதிகமா இருக்கு. இட் மீன்ஸ் அவங்களோட பிளட் ஸ்ட்ரீம்ல சீரியஸான ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. அதனால கிட்னி, லிவர், லங்ஸ்னு முக்கியமான உறுப்பெல்லாம் மோசமா பாதிக்கப்பட்டிருக்கு. சொல்லப்போனா ரொம்ப காம்ப்ளிகேட்டடான நிலைமையில தான் அவங்க இருக்காங்க. என்ன மாதிரியான விஷக்கிருமி அவங்கள பாதிச்சிருக்குன்னு, அதோட சிவியாரிட்டி எப்படி இருக்குங்கிறது தான் செகண்ட் ஸ்டேஜ். அந்த ரிசல்ட் வரதுக்கு தான் கொஞ்ச நாள் ஆகும். அது வந்ததுக்கு அப்புறம் தான் எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுன்னு டிசைட் பண்ண முடியும். டாக்டர், அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தா காப்பாத்திடலாம்ல? காப்பாத்தணும்னு தான் எங்களால முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்றோம். ஆனா இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது. அந்த விஷக்கிருமியோட பாதிப்பு, உங்க அக்காவோட பாடி கண்டிஷன், ட்ரீட்மெண்ட்டுக்கு பாடியில இருக்க ரெஸ்பான்ஸ்னு இதுல நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு.
அதை பொறுத்து தான் ரிசல்ட் அமையும். பார்க்கலாம். டாக்டர் பார்க்கலான்னு சொல்லாதீங்க. எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, அவங்கள எப்படியாவது காப்பாத்தி கொடுங்க டாக்டர். ஆமா டாக்டர், என் அக்காக்கு 8 வயசுல ஒரு பாப்பா இருக்கா. அம்மாவோட கேர் அவளுக்கு வேணும். அவங்க இல்லைன்னா அப்புறம் பாப்பா ரொம்ப தவிச்சு போயிடுவா டாக்டர். அக்காவோட கண்டிஷன் ரொம்ப மோசமா இருக்குன்னு புத்திக்கு புரியுது, ஆனா மனசு ஏத்துக்க மாட்டேங்குது. ஏதாவது ஒரு அதிசயம் நடந்து என் அக்கா குணமாயிட மாட்டாளோன்னு நாங்க தவிச்சிட்டு இருக்கோம். நீங்க தான் ஏதாவது செஞ்சு என் அக்காவை எங்களுக்கு திருப்பி கொடுக்கணும். நாங்க உங்களை தான் நம்பி இருக்கோம் டாக்டர். ப்ளீஸ். we will try our best மா. முடிவை கடவுள்கிட்ட விட்டுருவோம். உட்காரு. அண்ணா, அந்த பைக்கை கொஞ்சம் ஃபாலோ பண்றீங்களா? போலாமா? டாக்டர், மெடிக்கல் டேர்ம்ஸில் நீங்கள் என்னென்ன சொல்கிறீங்க, அது எதுவுமே எனக்கு புரிய மாட்டேங்குது. எனக்கு தேவை என்னோட கோமதி. அவளை காப்பாற்றுறதுக்கு என்ன செய்யணுமோ சொல்லுங்கள், எல்லாத்தையுமே செய்கிறேன். அதுக்காக இந்த உலகத்தையே கேட்டாலும் நான் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கேன் டாக்டர். சார், நீங்க ரொம்ப எமோஷனலா இருக்கீங்கன்றது புரியுது. எங்களால முடிஞ்சதை நாங்க கண்டிப்பா செய்வோம். கடவுள் நல்ல முடிவை கொடுப்பாரு, நம்புவோம். இஃப் யூ டோன்ட் மைண்ட், அந்த ரிப்போர்ட்டை நான் கொஞ்சம் பார்க்கலாமா டாக்டர்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் உங்க சிஸ்டர் இன்லா வந்து வாங்கிட்டு போனாங்க. அவங்க உங்ககிட்ட சொல்லலையா? இல்லை, நான் பைக்கில் வரும்போது அவங்க கால் பண்ணிட்டே தான் இருந்தாங்க. நான் தான் எடுக்கல. இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் பார்த்தேன். நீங்கள் எதுக்காக ரிப்போர்ட் அவங்ககிட்ட கொடுத்தீங்க? ஒய்ஃபோட ரிப்போர்ட்டை ஆக்சுவலாக ஹஸ்பண்ட் கிட்ட தானே கொடுக்கணும். எல்லாரும் ஒரே ஃபேமிலின்னு தான் ரிப்போர்ட்டை கொடுத்தேன். ஏதாவது பிரச்சனையா? இல்லை டாக்டர், நான் அவங்ககிட்ட இருந்து கலெக்ட் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் டாக்டர், அந்த செகண்ட் ஸ்டேஜ் டெஸ்ட் ரிசல்ட்டு எப்போ டாக்டர் கிடைக்கும்? 4-5 நாள் ஆகும் சார். அந்த லேபோட ஷெட்யூலை பொறுத்து தான் முன்ன பின்ன ஆகும். ஆகட்டும். ஓகே டாக்டர். அந்த ரிசல்ட் வந்துச்சுன்னா எனக்கு மட்டும் இன்ஃபார்ம் பண்ணுங்க. தயவு செஞ்சு என்னோட சிஸ்டர் இன்லா கிட்ட சொல்கிறாதீங்க. ஏ? அது கோமதி ரஞ்சிதாக்கு அம்மா மாதிரி டாக்டர். சின்ன வயசுலேருந்தே என் ஒய்ஃப் தான் அவளை வளர்த்துருக்கா. ரிசல்ட்டில் ஏதாவது நெகட்டிவாக வந்துடுச்சுன்னா அவளால் தாங்கிக்கவே முடியாது. அது இல்லை டாக்டர், அக்காவோட ஹெல்த் கண்டிஷனை பற்றி அவங்க ஏதாவது உளறி கொட்டிட்டா சிக்கலாயிரும். அதான் என் ஃப்ரெண்டு வேணான்னு சொல்லி ஃபீல் பண்ணுறான். டாக்டர், ரிசல்ட் என்னன்னு முதல்ல நான் தெரிஞ்சுக்கிறேன். அதுக்கப்புறம் அவங்களுக்கு பக்குவமாக நான் சொல்லி புரிய வச்சுக்கிறேன். இன்னைக்கு மாதிரியா வந்து விசாரித்தாலும் ரிசல்ட் வரலன்னே சொல்லி மெயின்டைன் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். இட்ஸ் எ ரிக்வெஸ்ட் டாக்டர். ஓகே, நான் பார்த்துக்கிறேன். யூ டோன்ட் வரி. தேங்க்யூ டாக்டர். ஃபாரின்லேயும் எனக்கு நிறைய காண்டாக்ட்ஸ் இருக்குது. ஏதாவது ஸ்பெஷலாக மெடிசின்ஸ் வேணும்னாலும் சொல்லுங்கள், நான் வர வைக்கிறேன். இல்லை நீங்கள் யாராவது ஸ்பெஷலிஸ்ட்டை கூப்பிட்றதுனாலும் கூப்பிடுங்க. எனக்கு என் ஒய்ஃப் குணமாகி வரணும். அதுக்கு நான் என்ன செய்கிறதுக்கும் தயாராக இருக்கேன். சார், முதல்ல ரிசல்ட் வரட்டும். அதுக்கப்புறம் தான் என்ன தேவைங்கிறத முடிவு பண்ண முடியும். ஓகே டாக்டர், நான் கிளம்புறேன். ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நான் சொன்னது மட்டும் கொஞ்சம் மறந்துடாதீங்க. ஷியோர் சார். தேங்க்யூ. தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ. போகலாம் மேடம். ஏய், நான் சந்தேகப்பட்டது உண்மையாயிடுச்சுடா. நான் ஏதோ தப்பு செஞ்சுட்டு இருக்கேன்னு ரஞ்சிதா ஸ்மெல் பண்ணிட்டா. அதான் இவ்வளோ தூரம் வந்து விசாரிச்சுட்டு போயிருக்கா. மச்சி, அப்படிலாம் எதுவும் இருக்காது. அக்காவுக்கு உடம்பு சரியில்லைங்கிற கவலையில் டாக்டர் பார்த்து போயிருக்கா. நீ தான் அதை வேற மாதிரி நினச்சிக்க. டேய், இல்லடா, அவ விசாரிச்சதோட நிறுத்திருந்தா பரவாயில்லடா. ரிப்போர்ட்டை சேர்த்து கையோட வாங்கிட்டு போயிருக்கா. அதை 4 பேர்கிட்ட காட்டி என்ன பிரச்சனை நோண்ட ஆரம்பிச்சிருவா. செகண்ட் ஸ்டேஜ் டெஸ்ட் ரிப்போர்ட் மட்டும் அவ கையில் மாட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். கோமதிக்கு நான் ஸ்லோ பாய்சன் கொடுத்துட்டு இருக்குது வெட்ட வெளிச்சமாயிடும். ரஞ்சிதாவோட நான் வாணுன்ற எண்ணம் சுக்குநூறு ஆயிடும்டா. நிறைவேறாத ஆசையோட என் வாழ்க்கை ஜெயில தான் முடியும். டேய், அது நடக்கக்கூடாதுடா, நடக்கக்கூடாது. டேய்,
சொல்லு ரசாத்தி, எதுக்கு கூப்பிட்ட? நான் கொஞ்சம் வேலையா இருக்கேன். அண்ணம்மா, உன்னை நான் வேலை செய்யறதுக்காக கூப்பிட்டு வரல, கோமதியை வேவு பார்க்கறதுக்காக கூப்பிட்டு வந்திருக்கேன். தெரியும் தெரியும் ரசாத்தி. தெரியும் தெரியும் சொல்லிட்டு சமையல் வேலையை பார்த்துட்டு இருக்காத. கோமதி யாருக்கு ஃபோன் பண்றா, அவளுக்கு யாரெல்லாம் ஃபோன் பண்றாங்க, என்ன பேசுறாங்கன்னு எல்லா டீட்டெயிலும் எனக்கு தெரிஞ்சாகணும். இவர் அவளுக்கு தெரியாம அவ பின்னாடியே இருந்துட்டு எல்லாத்தையுமே கவனிக்கணும், புரியுதா? இதெல்லாம் முன்னாடியே சொல்லி தானே ராசாத்தி கூட்டிட்டு வந்த. நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாத. இவர் கொடுத்த வேலையை ஒழுங்கா செய்யாம கோட்டை விட்டேன்னு வச்சுக்க, உன்னை தொலைச்சிருவேன். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் ராசாத்தி, நீ போன வை. மச்சான், நீ பயப்படுற மாதிரிலாம் எதுவும் நடக்காதுடா. அதான் டாக்டர்கிட்ட பேசி அவ கைக்கு ரிப்போர்ட் போகாத மாதிரி பார்த்துக்கிட்டல. அந்த ரிப்போர்ட் எப்படி உன் கைக்கு தான் வரப்போகுது. அப்புறம் ஏன் டென்ஷன் ஆகுற? டேய், நம்ம நினைச்ச மாதிரியே எல்லாம் நடந்துரும் சொல்ல முடியாதுடா. ஒவ்வொரு தடவை என்ன மீறியும் ஏதாவது ஏடா கூடமா நடந்து தொலையுதுடா. ஆனா இந்த ரிப்போர்ட் விஷயத்துல நான் கோட்டை விட்டுட்டேன், என்னோட கதை முடிஞ்சது. அதுக்குள்ள நான் கோமதியோட கதையை முடிச்சாகணும். முடிக்கிறேன்டா, இன்னைக்கு அவ கதையை முடிக்கிறேன். அவ செத்தாதான்டா ரஞ்சிதா அடையறதுக்கு ஒரு வழி பிறக்கும். முடிக்கிறேன்டா அவ கதையை.